பிரச்சனை ஏன் மாற மாட்டேங்குது தெரியுமா? சொல்றேன் பாருங்க, ரகசியம் சொல்றேன் பாருங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா பிரச்சனை ஏன் மாற மாட்டேங்குது தெரியுமா? சொல்றேன் பாருங்க, ரகசியம் சொல்றேன் பாருங்க. பிரச்சனை ஏன் மாற மாட்டேங்குது தெரியுமா? நடந்த பிரச்சனையே பார்த்துட்டே இருக்கிறதுனால மாற மாட்டேங்குது. வரப்போற நன்மையை பாருங்க, வரப்போற அற்புதத்தை பாருங்க, வரப்போற உயர்வை பாருங்க, வரப்போற வெற்றியை பாருங்க. ஆமென். பிரச்சனையை மாற்றும் ரகசியத்தை சொல்லுகிற இந்த கால வேலை. சரி, வலிக்குது தான், கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா ரொம்ப நேரம் அங்க இருக்காதீங்க. டக்குன்னு கண்ணை எடுத்து, இது இல்ல, எனக்காக ஒன்றை வைத்திருக்கிறீர். ஆமென். The secret. காணப்படுகிறவைகளை அல்ல. காணப்படுறது எது? உங்க தோல்வி, உங்க வெட்கம், உங்க அவமானம், உங்க பிரச்சனை. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது. பைபிள் சொல்லுது காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாததை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென். அப்போ அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் யாருக்கு நடக்கு? நான் சொல்றேன், எவ்வளவு சீக்கிரம் அது நீங்க போகுது தெரியுமா? எவ்வளவு சீக்கிரம் நடந்த தீமை மேல இருந்து கண்ணை எடுத்து நடக்க போற நன்மை மேல நீங்க வைக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம். சிலரை எப்படி டீல் பண்ணிட்டு இருக்கிறான்னா பிசாசு, ஒரு பிரச்சனை வந்தோடனே அந்த பிரச்சனையே திங்க் பண்ண வச்சுட்டு இருப்பான். நீங்க அதை பத்தி யோசிச்சு அதே பேசிட்டு இருப்பீங்க. அடுத்த பிரச்சனை இப்படியே உங்களை ரவுண்டு கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். நீங்க தம்பி, அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லை, அப்பா எனக்கு ஒன்று தர போறாரு, எனக்கு ஒரு நன்மை வரப்போகுது, ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது, ஒரு உயர்வு வரப்போகிறது. காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாததை நோக்கி இருக்கிற நமக்கு. ஆமென். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை மாறுறதே கிடையாது. மாற்றங்கள் எல்லாரும் வாழ்க்கையிலும் நடக்கிறது இல்லை. ஆனா மாற்றத்தின் ரகசியத்தை பைபிள் சொல்லுது. எப்படி உங்க பிரச்சனை மாற போகுதுன்னா, அது மேல இருந்து கண்ணை எடுத்து. பாம்பு கொத்திட்டு போயிடுச்சு வனாந்தரத்துல. பிரசன்ஸை விட்டு இவங்க வெளியில வரும்போது பாம்பு என்ன பண்ணுது? கடிச்சிடுச்சு. கடவுள் சொல்றாரு, இந்த விஷத்துல இருந்து நீ வெளியே வரலாம், இந்த கடிச்ச காரியத்திலிருந்து நீ வெளியில வரலாம். எப்படி வெளியே வர முடியும்னா, அந்த பாம்பு எங்கன்னு தேடுறதுல இல்ல கடிச்ச இடத்த எப்படி கடிச்சிருக்கு பாரு, அங்கங்க காட்டி காட்டி அப்படியே. அதனால ஆக போறதே இதைதான் மக்கள் பண்றாங்க. ஒண்ணு எவன் பண்ணான் அவனை தேடிட்டே ஓடுறது, இல்லைன்னா அந்த கடிச்ச இடத்தையே பார்க்கறது, பார்த்து பார்த்து அப்பப்போ நினச்சி என்ன பண்றது? அல்றது. ஆனா கடவுள் சொன்னாரு, இப்படிலாம் வாழ்க்கை மாறவே மாறாது. வாழ்க்கை மாறதுக்கு என்ன தெரியுமா? நோக்க வேண்டியதை நோக்கு. உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நான் வைக்கிறேன், அதை பார், அதை பார்த்தனா நீ பிழைப்ப அப்படின்ற. அப்போ பிரச்சனையை ஏற்படுத்தினவங்களையும் பார்க்காதீங்க, பிரச்சனையும் பார்க்காதீங்க. கர்த்தர் தரப்போகிற நன்மை, கர்த்தர் தரப்போகிற உயர்வு, கர்த்தர் தரப்போகிற ஆசீர்வாதம் உங்க பாதிப்பை விட பெருசுங்க. ஆமென்.